நாளைய தினத்தில் பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக சுவாமி ரூம் இருந்தது அப்படின்னா சுவாமி ரூமை வந்து தொடச்சி நீட்டாக வச்சிடணும். இல்லைனா சுவாமி மேடை இருந்தது அப்படின்னா மேடையை திறந்து வச்சுக்கணும். இல்லை சார் நான் ஒரு பெரிய ட்ராவ் இருக்குது அதில் தான் வச்சுருக்கோம். சுவாமியை அழகாக அந்த இதெல்லாம் தொடச்சி வச்சுட்டு, அதே மாதிரி குத்து விளக்குகள்லாம் கழுவி வைக்கணும். செவ்வாய்க்கிழமை கழுவலாமா சார்? நேற்றைய தினமே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். விட்டு போனவங்க அட்லீஸ்ட் இன்றைக்காவது பண்ணிவிடலாம். அழகாக எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஒரு வாழை இலையில் மண் வாங்கிட்டு வந்து அந்த மண்ணை குழைச்சி அதில் பிள்ளையார் செய்யலாம். இல்லை சார் எங்களால் முடியாது, பக்கத்துலேயே பிள்ளையார் விற்கிறா, நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம், தாராளமாக வாங்கிட்டு வரலாம். சின்ன குழந்தைகள் இருந்தால் சின்ன பிள்ளையாராக வாங்கிக்கலாம். எத்தனை பிள்ளையார் வைக்கலாம்? ரெட்டை பிள்ளையார் வைக்கலாம், எத்தனை பிள்ளையார் வேணால் வைக்கலாம், தப்பு கிடையாது. அதில் ரெட்டை பிள்ளையார் பிரதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பிள்ளையார் வைக்கலாமா? வைக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா அவிழ், சுண்டல், அதே மாதிரி இனிப்பு, கார வகைகள், இந்த மாதிரி நிறையா வீட்லேயே செய்து அதுக்கப்புறம் வைக்கணும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் வீட்டுக்கு கூப்பிடலாம். நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அழகாக கொண்டாடுறீங்களோ அதே போன்று தான் விநாயக பெருமானுக்கு காலையில் என்னதான் பிள்ளையார் வச்சுருந்தாலும் முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்லையே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படி வாங்கிட்டு வந்து குழந்தைகளை உட்கார வச்சு இந்த பூஜையை சொல்லிக் கொடுங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு அதை எப்படி என்னங்கிறது சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப அவசியம். பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 3 சொட்டு தீர்த்தம் விடுங்க. 3 சொட்டு தீர்த்தம் விட்டு அது பேர் அர்க்கியம். ஃபஸ்ட்டு பாத்தியம்னா பாதத்தை துடைக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது அர்க்கியம், சுவாமிக்கு எப்படி தீர்த்தம் கொடுக்குறோம். அப்புறம் ஸ்நானம்னா மேலே சுவாமி குளிப்பாட்டுறது. அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் அக்ஷதையை போட்டு பிள்ளையாரை மனசார வேண்டிண்டு 108 நாமங்கள் பிள்ளையாருக்கு இருக்கும். அருகம்புல்னால் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அவ்வளோ பண்ண முடியாதுன்னா 16 தடவை விநாயகா 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 கணபதையே நமக அப்படின்னு சொல்லிட்டு அருகம்புல்னார அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோதகம், அவிழ், பொரி, கடலை, சுண்டல் இது போன்ற எல்லாத்தையும் சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணணும். விநாயகப் பெருமான்கிட்ட வேண்டிக்கணும். விநாயகன் என்னுடைய குறைகள்லாம் தீர்க்கணுமே பகவானேன்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. விநாயகரை அழகாக பீடம் வச்சு வைக்கலாம். அதை வாழை இலையில் மூடி வச்சு அதுக்கப்புறம் அழகாக எடுத்து நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி விநாயகப் பெருமானுக்கு தூப தீப சோடச உபசரணைன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான உபசரணைகளும் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி அடைந்து பிள்ளையார் வரத்தை கொடுப்பார்.